வேணாடு தர்காவுக்கு போயிருந்தோம். போகும்போது அங்கே ஒரு லோக்கல் ஆள் அந்த பிரிவிற இடத்துலே இந்த ரோடு வந்து நேராக எங்கே போகுதுன்னா ஸ்ரீஹரிக்கோட்டா போகுது. போகிற இடத்துல ரைட்டில் திரும்பினா ஒரு 8 கிலோமீட்டரில் தர்கா இருக்குது. வேணாடு தர்கா அங்கே போகிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். அந்த லோக்கல் ஆள்கிட்ட கேட்டால் கொஞ்சம் எல்லாத்த பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுவாருன்ட்டு சொன்னோம். அவர் வந்து தமிழ் தெரியாது, அதனால் தெலுங்கில் தான் பேசினோம் அவர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தர்காவில் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு ரொம்ப ஃபேமஸாக பயங்கரமான கூட்டம் வருமா. எல்லாம் நைட்டில் வந்து தங்குவாங்களாம். கோரிக்கை நிறைவேறுதுன்னு அவர் சொல்கிறார், லோக்கல் ஆள் சொல்கிறாரு. மீதி நாளில் வந்து எப்பயோ ரேராக வருவாங்க போவாங்க. நைட்டில் தங்கணும்ன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ வந்துட்டு இப்போ கும்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அமாவாசை பௌர்ணமிக்கு ரொம்ப ஃபேமஸாக. அடுத்தது கலாமையாவை பற்றி விசாரித்தேன். ஸ்ரீஹரிக்கோட்டாவை பற்றி இங்கேருந்து பக்கம் தான் 3-4 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொன்னார். கலாமையாவை பற்றி விசாரித்தான். அவர் வந்து இந்த ரோட்டில் கண்டிப்பாலும் போயிருப்பார், சயின்டிஸ்ட் இல்லையா அவர் அப்படின்னு சொல்கிறாரு. இவரு சொல்கிறாரு, இதில் நிறையா டைம் இதில் போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமேல் அந்த பறவைகளை பற்றிலாம் கேட்டேன். இங்கே வந்து நிறையா பறவைங்க இருக்குது. இங்கெல்லாம் சுற்றுலாத்தலம் மாதிரி இங்கே நிறையா பேர்லாம் வந்து பாட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது பாருங்கள். அப்படியே சாயந்தர டைமில் வந்து சாயந்தரம் ஒரு 5 மணி வாக்கில் நாங்கள் வந்தோம். அப்படியே அந்த ஓரத்தில் உட்காந்து இயற்கை காற்று வாங்கிக்கிட்டு அப்படியே இருக்கிறாரு. எந்த கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இவங்களுக்குலாம் வந்து சூதுவாக தெரியாது. கஷ்டம் அதிகம் ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. மீன் பிடிப்பாங்க. அப்படியே தான் வாழ்க்கை நல்லா இதாக போகும். அது ஒரு லைஃப்னு வச்சிங்களேன். அது ஒரு டிஃப்ரெண்டான இடம். நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாலும் ஒரு டைமாவது வந்து இந்த மாதிரி இடத்துலாம் 3 இடத்தையும் பார்க்கலாம். வந்து பாட்டு போங்க. நன்றி. கலாமையா ஸ்ரீஹரிக்கோட்டா இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தானா. நாளைக்கே அது பார்க்கலாமான்ட்டு அந்த இடம் 3 கிலோமீட்டர் தானே, போயிட்டு வந்துடலாமான்ட்டு. இந்த இடத்த இப்போ இந்த இந்த இடத்த பார்த்துக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய மனமகிழ்ச்சி. என்னென்னா, சுதந்திரத்துக்காக போராடின ஆள்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ அரசியல்வாதிகள்லாம் எத்தனையோ லட்சம் கோடி, 5 லட்சம் 10 லட்சம் கோடிலாம் சூட்டி வச்சுக்கிறாங்க. ஆனால் கலாமையா மாதிரி ஆளுங்க இந்த நாட்டுக்காக எவ்வளவோ கண்டுபிடிச்சி இருக்காங்க. அவர் சொன்னது என்னென்னா, விஞ்ஞானம் வளர்ந்தால் தான், அதாவது இராணுவம் வளர்ச்சி அடைஞ்சால் தான் நாடு முன்னேறின மாதிரி அர்த்தம்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த கடல் ஓரத்தில் லாஸ்ட்டாக தானே, அதுக்கப்புறம் கடல் தானே. ஏன்னா ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட கடலில் எந்த பக்கத்தில் எதுவும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல அங்கே வச்சுருக்குறாங்க. நாளைக்கு முடிஞ்சு அங்கே பார்க்கலாம். நன்றி.